காணப்படாத தேவனை எப்படி நேசிப்பது? உங்களில் அநேக பேருக்குள்ளான சந்தேகம் இது. நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தை, நண்பர்களை, அழகான பொருட்களை நேசிக்கிறீர்கள். ஆனால் காணப்படாத தேவனை நாம் எப்படி நேசிப்பது என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? அன்பானவர்களே, நாம் காண்பதை நேசிப்பது எளிது. ஆனால் காணப்படாத தேவனை நேசிப்பது அது விசுவாசத்தின் அன்பு. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை காத்துக்கொள்ளுங்கள். தேவன் மேல் அன்பு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு தீர்மானம், அது ஒரு உறவு, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் ஒரு பெண்ணின் அழகை நினைத்தால் உங்கள் மனம் பரவசம் அடைகிறது. அதே போல தேவனுடைய சிலுவை அன்பை நினைத்தால், அவர் உங்களுக்காக மரித்ததை நினைத்தால், அவர் உங்களை விட்டு விடாமல் நடத்தி வருவதை நினைத்தால், அதுவே உண்மையான தேவன் மேல் அன்பின் ஆரம்பம். அவர் முதலில் நம்மை நேசித்ததினால் நாம் அவரை நேசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றிலிருந்து தேவனை உணர்ச்சியால் மட்டும் நேசிக்க முயற்சிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையால் நேசியுங்கள், உங்கள் கீழ்ப்படிதலினால் நேசியுங்கள், உங்கள் ஜெபத்தால் நேசியுங்கள். காணப்படாத தேவனை காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கள். தேவனை நேசிப்பது உணர்ச்சி அல்ல, அது ஒரு உறவு, அது ஒரு வாழ்வு. இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். ஆமென்.